ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சென்னை மெட்ரோ ரயில்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து 75,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 6த் ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர் கேட்டகரி, ஸோ டெப்டி ஜெனரல் மேனேஜர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க அந்தந்த இதுலயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பிளானிங்கு, ஸோ உங்களுக்கு வந்து டிசைனு, சர்வேயர் கேட்டகரி, சிவிலு, ஆர்க்கிடெக்ட், மெக்கானிக்கல் இந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கான வேக்கன்ஸியுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் 62,000 வந்து இருக்கும். டெப்டி மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க 75,000. ஸோ உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்குலாம் 85,000 இருக்கும். டெப்டி ஜெனரல் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க 1,25,000. ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜருக்குலாம் 1,45,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப நீங்க ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜருக்கும், டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல வந்து பிளானிங் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து நீங்க சிவில் முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கும் நீங்க பிஇ, பிடெக்ல சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி இன்னொரு கேட்டகரில வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக் இல்லன்னா பிஆர்க்ல வந்து பாருங்க, ஸோ நீங்க வந்து சிவிலோ இல்லன்னா எலக்ட்ரிக்கலோ இல்லன்னா வந்து மெக்கானிக்கலோ இல்லன்னா ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெப்டி ஜெனரல் மேனேஜர்ல வந்து பாருங்க விஏசி அண்ட் டிவிஎஸ் கேட்டகரி. இதுக்கு நீங்க பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் இல்லன்னா ட்ரிபிள் இ முடிச்சவங்க வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்குலாம் வந்து பாருங்க பிஇ, பிடெக்ல நீங்க சிவில், எலக்ட்ரிக்கல் இல்லன்னா மெக்கானிக்கல் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி டிசைன் கேட்டகரிக்கும் நீங்க பிஇ, பிடெக்ல வந்து சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எம்இ, எம்டெக்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, பிரிஃபரன்ஸ் வந்து தருவோம் அப்டிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கான போஸ்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தோன்னா, ஒரு போஸ்டிங் வைஸா இங்க குடுத்துருக்காங்க. நீங்க வந்து டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டேஜா வந்து உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில ஏஜ் லிமிட் அதில சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம, ஸோ நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே நீங்க வந்து பாருங்க எம்பிசி, ஸோ டிஎன்சி, பிசி இந்த மாரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்க ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க, ஸோ எஸ்சி, எஸ்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 50 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணா போதும். மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ரூ. 300 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து பாருங்க, நீங்க வந்து நெஃப்ட் இல்லன்னா யுபிஐ மூலியமா கூட பே பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க பே பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா அவங்களுக்கு மட்டும் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்க ஃப்ரீயாவே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 6த் ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 6த் ஏப்ரல் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு உங்களுக்கு நம்பருமே இருக்கு, இமெயில் ஐடியுமே இருக்கு. இந்த நம்பருக்கு இல்ல இமெயில் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.